கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம பிரசங்கி 2 அதிகாரம் பார்த்துருக்குறோம். பிரசங்கில் என்ன சொல்லணும்னா, சாலமன் ராஜா தான் பிரசங்கி எழுதியிருக்கிறாரு. சாலமன் ராஜா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாமே மாயன்னு சொல்கிறார். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருக்க எல்லாமே என்னதான், எல்லாமே மாயதான் சொல்கிறார். அதனால் நான் எல்லா இன்பத்தையும் அனுபவித்து பார்த்தேன், அதுவும் கூட என்னது எல்லாமே மாயதான் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுன்னு சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டா. ஏன்னா வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுங்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொல்கிறாரு. அடுத்தல வானத்துக்கு கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டுன்னு சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, என்ன காலம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் விசேஷமாக பிறக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்கிறோம். மனுஷன் நினச்சிடான் பிறக்கிறா அடுத்தல இருந்தது இறக்க ஒரு காலம் உண்டு சொல்கிறோம். பிறக்கிறான், கடைசியில் மனுஷன் பூமியில் வசிக்கிறானா இல்லை, எப்படி ஒரு நாள் நினச்சிதான் இறக்க தான் போகிறான். அதனால தான் சொல்கிறாரு, பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இறக்குறதுக்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் பயிர்கள் என்னச்சது, இப்போ நெல் நாற்றுகள் என்னச்சதான் நம்ம நடுறோம். அப்போ அது என்னச்சது, நடுறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த நட்டது நல்லா விளைஞ்ச பிறகு என்னச்சதும் அதை என்னச்சதும் அறுவடை பண்ணும்போது என்னச்சிடும், அதை பிடுங்குறோம். உளுந்து கடலை இதெல்லாம் என்னச்சிடும் நம்ம போடுறோம். அடுத்தால என்னச்சிக்கிறோம், அதை பிடுங்குறோம். அதே போல் தான் அதாவது சொல்கிறாரு, நடுறதுக்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்கிறதுக்கு நினைச்சது ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறாரு. அடுத்தது யாராவது மனுஷனுங்களை இல்லை மிருக ஜீவனுங்களை நினைச்சது ஏதாவது கொல்றதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் காயப்பட்டு இருக்கிறத குணமாக்குறதுக்கு நினைச்சது ஒரு காலம் உண்டுங்கிறார். ஒருத்தர் செஞ்சு என்ன செய்கிறாங்க, அதை குணமாக்கி விட்டுறாங்க. அதான் கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டுங்கிறாரு. அது மாதிரி ஏதாவது கட்டடங்கள் ஏதாவது நினைச்சிடறோம், நம்ம கட்டுறது நினைச்சிடறோம். ஒன்று கட்டுறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அது இடிக்கிறதுக்கு நினைச்சது ஒரு காலம் உண்டுன்னு சொல்கிறோம். கட்டுறோம் ஒரு நாள் ஆனோன்னு நினச்சிடறோங்க, அதிக வருஷங்கள் ஆனோன்னு அப்புறம் நினச்சது அது சரியான பில்டிங் சரியாக இல்லாததுனால உதிர்ந்து விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது நினச்சிடும், திரும்ப நினச்சிடும், அதை இடிச்சிட்டு திரும்ப கட்டுறோம். அதுக்கு தான் சொல்கிறாரு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அழுறதுக்கு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டுங்கிறாரு. ஏதாவது முடியாத சூழ்நிலை நினச்சி தான் நம்ம அழுதுறோம், அதான் அழுக்கு ஒரு காலம் உண்டு. நகைக்குன்னா நினச்சிடும் பரியாசம் பண்ணுறது, நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி நினச்சிடும், இதயத்தில் நினச்சிடும் நகைக்கிறோம். சாராள் சொன்னாலும் ஒரு காலத்தில் திருக்குழந்தை பெறுவா அப்படின்னு சொல்லி தூதர்கள் சொல்லும் போது நினச்சிடுவாங்க, இருதயத்தில் நினச்சதான் நகைச்சு, எனக்கு அது எப்படி வயசாகிடுச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்குன்னு சொல்லி நகைத்தெல்லாம் எப்படி, இதுதான் நகைப்பு. அதான் சொல்கிறாரு, அல்ல ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் புலம்புறதுக்கு ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம். புலம்புனா எனக்கு இப்படி சூழ்நிலை, இப்படி ஒரு போராட்டம் வந்துருச்சு, எனக்கு இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு, பழைய காலத்தில் இப்படி நடந்துச்சு, இப்போ இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சிடும் புலம்புறோம். அதுதான் புலம்பு ஒரு காலம் உண்டுங்கிறாரு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ணனா சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க. அடுத்தால அந்த வயசாக வந்தவரும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நடனம் ஆட மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, பெரியவங்களும் என்ன செய்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க. அப்போ அதான் சொல்கிறாரு, நடனம் பண்ணால் ஒரு காலம் உண்டு, புலம்புறதுக்கு ஒரு காலம் உண்டுங்கிறாரு. அதில் கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டுங்க. கற்களை எரிச்சதுக்கு இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் சும்மா தான் கிடக்குது, எனக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிடும், தூக்கி தூர எரிஞ்சிடும். ஆனால் திடீர்னு நினச்சிப்போம், எதுக்காவது ஒரு தேவைக்கு எரிச்சிடும், கல் தேவைப்படும், அந்த நேரத்தில் நினச்சிப்போம், அந்த எரிஞ்சு போட்ட கல்லை அடிச்சுப்போம், திரும்ப தூக்கிட்டு வரும். அதான் சொல்கிறாரு, கற்களை எரிந்து விட காலம் உண்டு, கற்களை சேர்க்கிறதுக்கு நினச்சது ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவுனா ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தும் போது நினச்சிறாங்க, ஒருவருக்கு வச்சுறாங்க, தட்டி அணைச்சி வச்சுறாங்க, தழுவி முத்தம் கொடுக்குறாங்க. இப்படி இருந்தது. இப்படி தழுவுறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஆனால் தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. எப்படி ஒரு காலத்தில் கட்டி பிடிச்சி தழுவி முத்தம் கொடுத்து அன்பாக இருந்தாங்களோ, திரும்ப ஏதாவது போராட்டங்கள் வரும்போது நினச்சிடும், பிரச்சனைகள் வரும்போது நினச்சிடும், அதை அப்படியே விட்டுதான். இதுபோல் சிறு பிள்ளைகள் இருக்கும், சிறு பிள்ளைகள் நினச்சிடுவாங்க, கட்டி தழுவி நினச்சிடுவாங்க, முத்தங்கள் கொடுப்பாங்க. அந்த சிறு பிள்ளைகள் அப்புறம் வளர்ந்து போன பிறகு அது இருப்பாங்களா இல்லை, அதை தான் தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க காலம் உண்டுங்கிறாரு. அதுமாதிரி தேடுறதுக்கு ஒரு காலம் உண்டுங்கிறாரு. தேடுறதுக்குன்னா நம்ம நினச்சிடும், ஏதாவது காண்டன்னா நினச்சிடும் தேடுறோம். அடுத்தால நினச்சிடும் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிடும், தேடி அலைகிறோம். அது மாதிரி இழக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுங்கிறோம். நம்ம இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க, திடீர்னு வயசானோன்னு நினச்சிடுறாங்க, ரிட்டையர்ட் ஆகணும் 2 பழுது நினச்சிருது. அப்போ அந்த நேரத்தில் ரிட்டையர்ட் ஆகும்போது நினச்சி போகிறேன், நான் செஞ்ச வேலையை நினச்சிது இழக்க வேண்டிய சூழ்நிலை நினச்சது வந்துடுது. அதாவது வேலையை தேடறதுக்கும் ஒரு காலம் இருக்குது, அந்த தேடின வேலையை நினச்சது வேண்டாம் விடுறதுக்கும் ஒரு காலம் நினச்சது இருக்கிறது. அடுத்தது காப்பாற்றுக்கு ஒரு காலம் உண்டா, எரிந்து விட ஒரு காலம் உண்டா. ஒரு மனுஷன் நினச்சிடும், மனுஷரோ மிருகஜீவங்களே என்ன செய்கிறோம், நம்ம காப்பாற்றுறோம்,
அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், காப்பாற்றுறத அது மாதிரி இவங்களாம் அனுப்பிச்சு காப்பாற்றுறோம். அதுக்கப்புறம் ஒரு காலத்து அடிச்சிடும், அதை அடிச்சிடும், சாப்பிட்றோம். அதெல்லாம் நினச்சிதான் வேண்டான்னு சொல்லி உதவி தள்ளி விட்டுருதான். ஆடு மாடுகள்லாம் இல்லை, மற்ற இதை நினச்சிதான் வேண்டான்னு தள்ளி விட்டுருதான். அதுக்கு தான் சொல்கிறாரு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, ஆனால் எரிந்து விடவுக்கு நினச்சது ஒரு காலம் உண்டுங்கிறாரு. அடுத்தது கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டுங்கிறாரு. கிழிக்க ட்ரெஸ்களை நினச்சிடும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடும், கிழிச்சு துறை போட்டுருதோம். இல்லை தைக்கும் போது நினச்சிடும், கிழிச்சு நினச்சிடும், தைக்கிறோம். அதான் சொல்லுவார், கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் இப்படி ப்ளவுஸ்லாம் நினச்சிடும், தைக்கணும்னா நினச்சிடும், எல்லாம் வெட்டி தான் நினச்சிடும், தைக்கிறோம். அதை நினச்சிடும், எல்லாம் கிழிக்கிறோம். அதான் கிழிக்க ஒரு காலம் உண்டு, அதை கிழிச்சு நினச்சிடும், அதை அடிச்சிடும், தைக்கிறோம். நேராக வச்சு நினச்சிடும், தைக்கிறோம். அதான் கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்கிறதுக்கு நினச்சிது ஒரு காலம் உண்டுங்கிறது. அதுபோல் மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேசு ஒரு காலம் உண்டு. மௌனமான ஏதாவது சூழ்நிலையில் நினச்சிடும், நம்ம மௌனமாக இருக்குன்னு சூழ்நிலை உருவாயிரும். அந்த நேரத்தில் நினச்சிடும் மௌனமாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் நினச்சிடும், நமக்கு அது பேசுகிற காலம் இருக்குனால நினச்சிடும், நம்ம பயத்திலிருந்து நினச்சிடும் எல்லாமே பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதான் அதான் மௌனமாக இருக்க காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டுங்கிறாரு. இடத்துல சிறைக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டுங்கிறாங்க. கூட பிறந்த சகோதரிகள் சிறு பிள்ளையிலேருந்து என்ன செய்கிறாங்க, நல்லா சிநேகிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்ச பிறகு பாருங்க, ஏதாவது சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சிநேகித்தாலும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, பகைக்க ஆரம்பிச்சுறாங்க. கணவன் மனைவி அப்படி தான் நல்லா அன்பாக இருப்பாங்க, திடீர்னு நினைச்சிடும் போராட்டங்கள் தாக்கும்போது என்ன செய்கிறோம், பகைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருது. இப்படி தான் சிறைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, பகைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுங்கிறாரு. அதுபோல் யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டுங்கிறாங்க. இப்போ ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் என்ன செய்யுது, யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு நினைச்சிடறாங்க, சமாதானம் ஆகுறாங்க. இதான் யுத்தம் பண்ணுறதுக்கு நினச்சது ஒரு காலம் இருக்குது. ஆனால் அந்த யுத்தம் பண்ணுறது நினச்சது, அதை சமாதானம் பண்ணுறதுக்கு நினச்சது ஒரு காலம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். வேதத்தில் கூட பார்க்குறோம், கிபியன் குடிகளை நினச்சிறாங்க, அவங்க மற்ற மக்களெல்லாம் உங்களுக்கு எழுத்து நிற்கிறனால இஸ்ரேல் ஜனங்க எழுத்து நிற்கிறாங்கள, அவங்கெல்லாம் கொள்கிறாங்க. ஆனால் இவங்க தந்திரமாக என்ன செஞ்சாங்க, இப்போ தூர தேசத்தில் உள்ளவங்க போல நடிச்சுட்டு வந்து என்ன செஞ்சாங்க, வந்து சேர்ந்தாங்க. இப்படி அவங்க சமாதானம் ஆனால உயிர் கிடைச்சது, பாதுகாப்பு கிடைச்சிது. இதே போல தான் யுத்தத்தில் அடிச்சுறாங்க, போராட்டங்கள் வரும்போது இப்போ யுத்தத்தில் யுத்தம் பண்ணுறாங்க, இது நம்மளால் ஜெயிக்க முடியாது, அதனால் என்ன சின்ன ஒரு சமாதான வழிக்கு போகலை அப்படின்னா எல்லாருமே சாக வேண்டிய உள்ளவாயிரம், பட்டணங்கள் தீர்க்கரையாக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு நினச்சிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானம் உள்ளவர்கள் நினச்சிறாங்க, யுத்தம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு நினச்சிறாங்க, விலகி சமாதானம் பண்ணிட்டு நினச்சிறாங்க, விலகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் சாலமன் ராஜா சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுறவனுக்கு அதனால என்ன பலன் கிடைக்குங்கிறார். எல்லாம் வருத்தப்பட்டு என்ன தான் செஞ்சாலும் அதனால என்ன பலன், எல்லாமே மாயதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மனுபத்தில் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்து தொல்லையே கண்டுங்கிறார். மனிதர்கள் எப்படி பாடுபடுறாங்களோ அதை அவர்களுக்கு நியமித்து வச்சிருக்கிற தொல்லையை என்ன செஞ்சாராம், கண்டாராம். ஏன்னா கர்த்தர் நினைச்சாரு, சகலத்தையும் அதனது காலத்தில் நினச்சிருக்கிறாரு, நேர்த்தியாக செய்து வச்சிருக்காரு. எந்தெந்த காரியங்களை எப்படி எப்படி செய்யணுங்கிறத அவர் ஆராய்ஞ்சு அறிந்து நினைச்சாரு. ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் நினைச்சாரு, நேர்த்தியாக செய்து வச்சுக்கிறாராம். உலகமும் நினைச்சது கர்த்தருடைய கையில் தான் நினைச்சது அடங்கியிருக்குது. அதனால் தேவன் ஆதி முதல் கொண்டு அந்த காரம் மட்டும் செய்து வரும் கிரியைகளையே மனுஷன் நினைச்சத நீங்கள் கண்டுபிடிக்க முடியலங்கிறார். என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிக்கவும் என்ன சில மனுஷனால முடியலங்கிறார். அப்புறம் சொல்றாரு, மகிழ்ச்சியோடு இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே எல்லாவர். இப்போ ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது தான் நினைச்சாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மறித்து போன பிறகு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா, ஜீவன் இருக்கிறது செத்த பிறகுதான் சொல்கிறான். ஏழு கடைசியில் பார்த்து எலும்பு கூடாகி ஒன்றும் இல்லாமல் வைக்க போயிடுது. அப்போ அவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா, இருக்க முடியாது. யார் உயிரோடு இருக்காங்களோ உயிரோடு இருக்கவங்க தான் நினச்ச முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது உயிரோடு இருக்கையில் தான் நினச்ச முடியும், யாருக்கும் நினச்ச முடியும், நன்மை செய்ய முடியும். மறித்த பிறகு யாருக்கும் நன்மை செய்ய முடியுமா, முடியாது. அந்த மருத்துவ லாசர் கூட ஐஸ்வர்யவன் கூட பார்க்குறோம். எனக்கு அவங்க மறித்து போனோன்னே என்ன செய்கிறாங்க, எனக்கு கூட பிறந்தவர்களெல்லாம் நினச்சி விடுவிக்கணும்னு சொல்லிலாம் நினச்சதும் சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் நினச்சிடறேன்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் நினச்ச முடியும், மகிழ்ச்சியாக இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது தான் நன்மை செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இதை தவிர வேறு எந்த நன்மையும் மனுஷனுக்கு இல்லைன்னு உயிரோடு இருக்கும்போது நினச்சிடும் நன்மை செய்ய முடியும், உயிரோடு மறித்த பிறகு நன்மை செய்ய முடியாது. அதுதான் அவர் சொல்கிறேன். எல்லாமே மாயன்னு சொல்கிறதுனால சொல்கிறார். இதையும் நான் என்ன செஞ்சேன், நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், மனுஷன் மனுஷர் யாரும் நினச்சிடறாங்க, புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, தங்களை பிரயாசத்தின் பலனை நினச்சது
அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம்னு சொல்லி பார்த்தோம். எந்த மனுஷர்கள் புசிக்கிறாங்களோ குடிக்கிறாங்களோ இவங்களாம் நினச்சது தங்களுடைய பிரயாசத்தினால நினச்சிறாங்க, அந்த வர்ற பலனை நினச்சிறாங்க, அவங்க அனுபவிக்கிறாங்க. இது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் சித்தம் இல்லைன்னா அது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதான் சொல்றாரு, தேவன் எதை செஞ்சார், அது எது நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது என்ன செய்வேன் அறிவேங்கிறாரு. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று நான் என்ன செய்வேன், கர்த்தர் என்னென்ன செய்கிறாரோ அது என்றென்றைக்கும் என்ன செய்து நிலைச்சு நிற்கிறேன் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனால் அதனோட நான் ஒன்று இறைச்சியில் நான் கூட்டவும் கூடாது, அதுலேருந்து ஒன்று நான் என்ன செய்வதை குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் எப்படி என்ன செய்கிறாரு செய்து வருகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதான் முன்னால் எப்படி நடந்துச்சோ அது இப்பொழுது என்ன செய்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறார். முன்காலத்தில் என்ன நடந்துச்சோ அது இப்பொழுது நடந்து கொண்டுக்கிறது. இனி நடக்க போகிறதும் முன்னமே இதுக்கு முன்னால் எப்படி நடந்துச்சோ அதே தான் என்ன செய்து இனி நடக்க போகிறது என்ன செய்யுமா நடக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் நடந்ததையோ தேவன் நினச்சிவார், விசாரிப்பார். என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கோ எல்லாத்தையும் நினச்சிவார். கர்த்தர் ஒருவர் தான் நினச்ச முடியும், விசாரிக்க முடியும்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, பின்னும் சூரியனுக்கு கீழே நான் கண்ட நியாயஸ்தலத்தை கண்டேங்கிறாரு. சூரியனுக்கு கீழே தான் எங்கே இருக்குது நியாயஸ்தலம் இருக்கிறது. சூரியனுக்கு மேலே நியாயஸ்தலம் இல்லை. கீழே இருந்து தான் ஜட்ஜி என்ன செய்கிறாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க. அங்கே அநியாயமும் இருந்துச்சு. நியாயம் தீர்க்கிற இடத்துல அநியாயமும் இருந்துச்சான். நீதி ஸ்தலத்தையும் என்ன செஞ்சாராம் கண்டாராம். அங்கே அநீதியும் இருந்துச்சான், நீதியும் இருந்துச்சான், அநீதியும் இருந்துச்சான். அதான் சூரியனுக்குள்ள நியாயஸ்தலத்தையும் நான் கண்டேன், அங்கே அநியாயத்தையும் கண்டேங்கிறாரு. நீதியை கண்டேன், நீதி இருந்து அநியாயத்தையும் கண்டேங்கிறாரு. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் தேவன் நினைச்சுவார், நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி நான் உள்ளத்தை எண்ணுனேங்கிறார். ஏன்னா சூரியனுக்கு கீழே உள்ளது நியாயஸ்தலமாக இருந்தால் தான் நியாயஸ்தலமாக இருந்தாலும் தான், நீதி ஸ்தலமாக இருந்தாலும் தான், என்ன அநீதி இருந்தாலும் தான், எதாக இருந்தாலும் சரிதான், நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கொண்டு என்ன செய்கிறாரு, சகல செய்கள் முதற்கொண்டு எல்லாமே நினச்சிவார். நியாயம் இருக்கக்கூடிய நாட்கள் நிச்சயமா வருமா? அப்படி நியாயம் இருக்கும்போது யார் முதலாவது சன்மார்க்கனை துன்மார்க்கனை இவர்களை தான் முதலாவது என்ன செய்வார் தேவன் இந்த நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்க்குறோம், மனுபுத்திரர் தங்களுடைய மிருகஜீவன்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க காண முடியும். தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமை குறித்து என் உள்ளத்தில் என்னங்கிறார். மனுஷனுங்க மிருகஜீவனை தாங்கள் மிருகங்களைப் போல என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு என்ன செய்கிறாரு தேவன் அவர்களை என்ன செய்கிறாரு சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமை குறித்து உள்ளத்தில் என்ன செஞ்சேன் நான் என்னென்ன அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்கிறாரு. சாலமோன் ஐயா பிரசங்கி சொல்கிறாரு. அடுத்தல சொல்கிறாரு, மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது தான் என்ன செய்யுது மிருகங்களுக்கு சம்பவிக்குங்கிறாரு. மனுஷனுக்கு எப்படி வியாதிகள் இல்லை என்னென்ன போராட்டங்கள் வருதோ அந்த இதுதான் என்ன செய்யுது மிருகங்களுக்கு என்ன செய்யுது வருதுங்கிறாரு. அப்புறம் இவைகளெல்லாம் என்ன செய்கிறது மனுஷருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கு சம்பவிக்கிறோம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஏக சமயம் உண்டுங்கிறார். இவைகள் எப்படி சாகிறதோ அதே போல் இவைகள் சாகிறது போலவே அவர்கள் என்ன செய்கிறாங்க சாகிறாங்கிறாரு. ஜீவனுக்களுக்கெல்லாம் எந்தெந்த ஜீவன்கள் உயிரோடு இருக்கிற மனுஷங்கள் முதற்கொண்டு மிருக ஜீவன் முதற்கொண்டு எல்லாருமே என்ன செய்யணும் மிருகம் உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யுது ஜீவன் இருக்கிறது. அதனால் இப்படி அந்த ஜீவன் எல்லாம் எப்படி சாகிறது போலவே என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு சாகிறாங்களாம். ஆனால் ஜீவனுக்கெல்லாம் சுவாசம் என்ன செய்யுது ஒரே போல தான் இருக்குது. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்லங்கிறார். மிருகத்துக்கு எப்படி ஜீவன் இருக்கோ அதே போல தான் மனுஷனுக்கு என்ன செய்து இருக்கிறது. அதுவும் என்ன செய்யுது எல்லாமே மாயைதான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. என்னென்ன இப்போ மனிதன் நினைச்சா மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டான், மருத்துவனை எங்கே செய்ய போகிறான் மண்ணில் தான் கொண்டு நினைச்சாங்க அடக்கம் பண்ணுறாங்க. அதான் நதி என்னது ஓடுற நதி என்னச்சது அந்த இடத்துக்கு திரும்ப நினைச்சது திரும்பி போகுது. அதான் எல்லாமே நினைச்சது ஒரு இடத்துக்கு போகுது. எல்லாம் மண்ணில் தான் உண்டாச்சு, மண்ணுக்கு அடிச்சது திரும்புதுங்கிறார். மிருகஜீவன்கள் முதற்கொண்டு பறவைகள் முதற்கொண்டு மனிதர்கள் முதற்கொண்டு பூமியில் நடமாடுற எல்லா ஜீவனங்களும் என்ன செய்யுது கர்த்தரால் தான் என்ன செய்யுது சிருஷ்டிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் மண்ணுக்கே என்ன செய்யுது வந்துச்சு, மண்ணுக்கே திரும்பி போகுதுங்கிறாரு. பறவைகள் எல்லாமே என்ன செய்யுதுதான் மண்ணால் உருவாக்கப்பட்டது தான். அந்த உயிரை ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இருக்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிந்தவன் யாருங்கிறார். மனுஷன் இறந்து போனான்னா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க பல ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க உயிரை என்ன செய்கிறாங்க ஏறுறாங்க. அதான் உயிரை ஏறும் மனுஷனோட ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகஜீவன் பூமியில் இருக்கிற இறங்கும் மிருகஜீவன்களுடைய ஆவி மிருகஜீவன்களை மனுக்கு இறந்த பிறகு பாதாளத்துக்கு போகிறாங்க. பாதாளத்துக்கு போகிறதான் செய்றது மிருகஜீவன் சொல்கிறார். இதெல்லாம் யார் அறிகிறா அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருக்கிறபடியால்
மனுஷன் நினைச்சிடான் தன் செய்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மை எல்லாம். மனுஷன் என்னென்ன செய்கைகள் செய்கிறானோ அந்தந்த காரியங்களை நினச்சி அந்தந்த காரியங்களில் செய்கையில மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நன்மை இல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று நான் என்ன செஞ்சேன் கண்டேங்கிறாரு. அதனால் இதுவே அவன் பங்கு. அவர் தனக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் சில காணப்படிக்கு அவர்கள் திரும்ப வரப்படுறது யாருங்கிறார். என்னென்ன காரியங்கள் ஒருத்தர் இழந்திருக்காங்களோ அந்த இழந்த காரியங்களில் பின்வர காரியங்களை காண முடிக்கும். அவனை திரும்ப நீங்கள் வரப்படுறது யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். விதமாக பிரசங்கி 3வது அதிகாரத்தில் கர்த்தர் பார்க்க கிருபை செஞ்சார். அடுத்த 4வது அதிகாரம் என்ன சொல்லி பார்க்குறேன்னா, இதற்கு பின்பு சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமையெல்லாம் சிந்தித்து பார்த்துங்கிறார். இப்போ நம்ம பூமியில் என்னென்ன நடந்துங்கிறத பார்த்து எல்லாம் மாயே சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ 4வது அதிகாரத்தை சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமையெல்லாம் சிந்தித்து பார்த்துங்கிறார். என்ன கொடுமை நடக்குதுன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் கண்ணே கண்டங்கிறார். ஜனங்கள் நினைச்சுறாங்க ஒருத்தர் நினைச்சுறாங்க ஒடுக்குறாங்க. அப்போ ஒடுக்கும்போது அவங்க நினைச்சுறாங்க கண்ணீர் விட்டு நினைச்சுறாங்க அழுறாங்க. அதான் சொல்றாரு, ஒடுக்கப்பட்டவர்கிட்ட கண்ணீரை கண்டேன், அவங்கள யாருமே நினைச்ச முடியாது, தேற்ற முடியாது. ஒடுக்கப்பட்டவங்கள தேற்றதுக்கு யாருமே இல்லை அப்படி சொல்றாரு. ஒடுக்குறவர்கள் பட்சத்தில் நினைச்சது யாரை ஒடுக்குறாங்களோ அவங்க பட்சத்தில் நினைச்சது பலன் இருக்கான். அதனால் அவங்கள ஒடுக்கப்பட்டிருக்கவங்கள யாருமே தேட்டருக்கு கூட என்ன செய்கிறது ஆள் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் இன்னும் உயிரோடு பிழைக்கிறதை பார்க்கலாம். முன்னமே காலம் சென்ற மருத்துவர்களையே பார்க்க வழங்குறோம். இப்போ யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ, உயிரோடு இருந்து யாரெல்லாம் பிழைச்சி போயிருக்கிறாங்களோ அவங்கள விட முன்னமே காலம் சென்று யாரெல்லாம் மறைச்சு போனாங்களோ அவங்க தான் பாய்க்கவான் அப்படின்னு சொல்லி சரிசிறார் எழுதுறாரு. அடுத்தது சொல்றாரு, இவ்விருத்தருடைய நிலைமை பார்க்கலும் இன்னும் பிரவாதனுடைய நிலைமையை வாசிங்கிறார். இப்போ இருக்கிற நிலைமையை விட யாரெல்லாம் பிறக்கலையோ அவங்கள்ட்ட இதை நிலைமையை வாசிங்கிறார். அவன் சூரியன் கீழே செய்யப்படும் துர்ச்செய்களை என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான் அப்படிங்கிறார். அதில் மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படுத்தும் எல்லா கிரியையும் அவனுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதே கண்டுங்கிறார். மனுஷன் என்னென்ன பிரயாசப்படுறாங்களோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாமே பொறாமை நினைச்சதான் பார்க்குறோம். ஆனால் இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மூடன் தன் கைகளை எரிச்சிட கட்டி கொண்டு தன் சதையை நினச்சிடறான், திங்குறான். கைகளை கட்டிட்டு எரிச்சிடறாங்க. கையை கட்டலை அப்படின்னு நினச்சிடறான், உழைஞ்சு ஒன்று எதுவும் செய்ய முடியாது. அதான் கையை கட்டிட்டு நினச்சிடறான், தன்னுடைய சதையை நினச்சிடறான், சாப்பிட்றானா. வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை பார்க்கலாம். வருத்தத்தோடு மனசஞ்சலத்தோடு யாரும் கேட்போம், கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யறோம், எல்லாம் கேட்டுட்டு எடுத்து வைக்கிறது. அதான் இப்படி வருத்தத்தோடு மனசஞ்சலத்தோடு நினைச்சதை 2 கைப்பிடி நிறைய என்ன செஞ்சேன் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அமைச்சரோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டு போவது நல்லங்கிறார். அமைச்சர்கள் நினைச்சாங்க அவங்களோடு வருத்தத்தோடு மனசஞ்சலத்தோடு 2 கைப்பிடி நிறைய கொண்டு போகிறத விட அமைச்சரோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டு போனால் நினைச்சதான் நல்லா அப்படிங்கிறாரு. சார் பின்பு நான் திரும்பி கொண்டு சூரியன் கீழே மாயான வேறொரு காரியத்தை நான் கண்டேங்கிறார். இது என்ன காரியம் பார்ப்போம் என்னதுன்னா, நான் திரும்பி கொண்டு சூரியன் உள்ள மட்டும் கீழே மாயான வேறொரு காரியத்தை நினைச்சிறேன் கண்டேங்கிறார். கீழே சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை நினைச்சிருந்தேன் கண்டேங்கிறார். ஒருவன் ஒண்டியாக இருப்பதனால் அவனுக்கு என்ன செய்யுது, சூடு உண்டாகும்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு ஒண்டிக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, ஒண்டிக்காரனாக இருக்கிறான், சொந்த பந்தம் யாருமே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு என்ன செய்கிறாங்க, அவனுடைய பிள்ளைகள் சகோதரனும் இல்லைங்கிறார். அவனுக்கு பிள்ளையும் சகோதரன் கூட என்ன செய்யுது இல்லைங்கிறாரு. அப்படி இருந்து அவன் படம் பிரயாசத்துக்கு என்ன செய்து முடியவில்லை. அவன் தன் ஐஸ்வர்யத்தால் அவனுடைய கண் என்ன செய்து திருப்தி ஆகிறது இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். நான் ஒரு நடமையும் சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யவன் திருப்தி அடைகிறதும் இல்லை, ஒரு கடையினால் என்ன செய்ய மாட்டார், அதை அனுபவிக்க போகிறதும் இல்லை. சொல்றாரு, நான் ஒரு நன்மை மட்டும் அனுபவியாதபடிக்கு யாருக்கும் நான் நினைச்சதான் பிரயாசப்படுறானோ அதுவும் மாயே தான் அப்படின்னு சொல்கிறார். அது சொல்கிறார், ஒருவர் ஒண்டியாக இருப்பதை பிறகு 2 கூடி சேர்ந்து அது என்ன செய்யுதுனாலும் அதனால அவங்களுக்கு என்ன செய்யுது நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஒருவர் கீழே விழுந்தா ஒருவர் நினைச்சிடறாங்க தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் ஒண்டியாக இருக்கிறவங்க கீழே விழுந்தா தூக்கி விடுக்க யாரும் நினைச்ச மாட்டாங்க, யாரும் கிடையாது. அதே போல தான் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஒண்டியாக இருந்து விழுறதை விட
ஒண்டியாக இருக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தூக்கி விட்டு யாரும் இல்லைங்கிறார். ஒண்டியாக இருக்கும்போது ஏதாவது கீழே விழுந்து பலைனா வந்து ஏதாவது இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களை தூக்கி விட யாரும் இருக்க ஒருத்தரும் இல்லை. இதே 2 பேர் இருந்தால் என்ன செஞ்சுவாங்க, ஒருத்தர் நினச்சிடுவாங்க, தூக்கி விட்டுருவாங்க. அதான் 2 பேராக தான் 2 பேர் படுத்திருந்தால் சூடு உண்டாகும்னு சொல்லி பார்க்குறாரு. ஒண்டியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடி தான் என் ஆலோசனை கேளாத கிழவனும் சகோதரனுமாகிய யாதொரு ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாமா. ஒண்டியாக இருக்கிறவனுக்கு யாரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. இதில் 2 பேர் 3 பேர் இருக்கவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்த்து நிற்கலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரிடம் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லி பார்க்குறோம். முப்பரி நூல் சீக்கிரம் செய்யதான் அருவருக்கப்படாதுன்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக அறிந்து விடாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னு பார்க்குறோம். என் ஆலோசனை கேளாத கிழவனும் முழுமையாகிய ராஜாவை பார்க்கிறோம். ஆலோசனை விட ஆலோசனை கேளாத சிறுவனும் ராஜாவை பார்க்க ஆலோசனை கேளாத கிழவனாக இருந்தாலும் சரிதான், மூடனாகிய ராஜாவை பார்க்கலாம் சரிதான், ஏழையும் ஞானியும் ஆகிய இளைஞனை வாசின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அரசார சிறையிலிருந்து என்ன செய்வாங்க, போய் மற்ற தேசத்தை என்ன செய்கிறாங்க, இது பண்ணி அதை ஜெயித்து அடிச்சுறாங்க, அரசாட்சி பண்ணுறாங்க. அரசால சிறைச்சிலேருந்து அதை புலங்குறாங்க. இது ராஜாங்கத்தில் இருந்து எப்பொழுது ராஜா பதவிக்கு நம்மளை கூடுவாங்க, எப்போது அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்க கூடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்கிறாங்க, காத்து இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறோம், அரசால சிறையில் சலந்து அதான் புறப்படவருண்டு ராஜாங்கத்திலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஏழையா ஆகிறதும் உண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சொல்றாரு, சூரியனுக்கு கீழே ஜீவனில் யாவரும் ராஜாவின் கட்டளைக்கு என்ன செய்வாங்களாம், வரப்போகிற போது பிள்ளையை பட்சத்தில் சார்ந்திருக்கிறத கண்டங்கிறார். சூரியனுக்கு இல்லை ஜீவர்களுடைய தேசத்தில் என்ன செய்யுது, பட்டத்திற்கு வர போகிற பிள்ளைகள் பட்டத்தை பார்க்கலாம், அவைக்கு முன் சென்ற அவருடைய இலக்கத்திற்கு முடிவில்லைங்கிறார். இனி இருப்பவர்கள் இவன் மேலே நினைச்சாங்க பிரியம் வைக்காமல் போவாங்க. இதுவும் மாயதான், மனதுக்கு சஞ்சலமாக இருக்குதுன்னு சொல்கிறார். நம்ம எல்லாமே மாய என்று சொல்லி சாலமன் ராஜா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கருத்தை தான் இது ஆசிரியப்பராக.